பார்த்தாச்சா? ரெடி சந்தோஷ், உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. பேபி, குழந்தை, பையன். அம்மா, அம்மா, பையன், சண்டை, புது புது அர்த்தங்கள். வேற லெவல்ல கண்டுபிடிச்சிட்டீங்க. Put your hands together for Santosh and Lakshmi Ma. Please take your seat, sir. Thank you, ma'am. Thank you so much. விஜய் இப்போ விஜய், ஏஞ்சலினா இப்போ ஒரு பையன். நீங்க ஒரு பையனா இருந்து விஜய்க்கு ப்ரப்போஸ் பண்ண போறீங்க. இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது, சோ அனுபவிச்சுக்கோங்க நல்லா. ஓகே, நீங்க ப்ரப்போஸ் பண்ண போறீங்க, நீங்க அத ரிஜெக்ட் பண்ண போறீங்க. ரிஜெக்ட் பண்றீங்களா அக்செப்ட் பண்றீங்களா அது உங்க கையில இருக்கு. பட் இந்த ப்ரப்போஸ்ல இப்ப நீங்க பண்ண போறீங்க. ரெடியா? ஓகே மேம். விஜய், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். என்னது? என்ன லவ் பண்றியா? நான் யார் தெரியுமா? என் அப்பா அம்மா யார் தெரியுமா? என் படிப்பு என்னன்னு தெரியுமா? என்ன லவ் பண்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? விஜய், நீ சொல்ற மாதிரி எனக்கு எந்த தகுதியும் இல்லதா. என் லவ்வ உனக்கு புரிய வைக்க கூட நான் படிக்கல. அதனால என் லவ்வ நான் பாட்டா சொல்லலான்னு இருக்கேன். புரியுதான்னு பாரு. என் வானமெங்கும் பௌர்ணமி, இது என்ன மாயமோ. இப்போ மலையாளத்துல பாடுறேன். வைஷாக சந்தி நின் ചുണ്ടിലെന്തേ അരുമ സഖിത നദര കാന്തിയോ. இப்போ ஹிந்தில பாடுறேன். ना हो तू दास तेरे पास पास में रहूंगा जिंदगी भर. ना हो तू दास तेरे पास पास में रहूंगा जिंदगी भर. सारे सन. போதும். இதுக்கு மேல எந்த மொழியிலும் நீ பாட வேணாம். உன் கண்ணு பேசுற மொழி, அதுல தெரிஞ்சது உன் லவ்வோட ஆழம். ஒரு அம்மாவை அவங்களோட குடும்பம், அவங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து வீடு அக்கத்து வீடு, சமுதாயம் எல்லாருமே சேர்ந்து நீ எதுக்குமே லாய்க்கலன்னு இப்ப பார்த்தாலும் உங்களை கார்னர் பண்ணிட்டே இருக்காங்க. இதனால ஒரு நாள் அம்மா மனசுடைஞ்சு அழுதுட்டு இருக்காங்க. இப்போ அத பார்த்த தான் பையன் எப்படி அந்த அம்மாவை கன்சோல் பண்ணுவான், அதுதான் உங்களோட சிச்சுவேஷன். ஆனா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. நீங்க எல்லாம் என்ன நினைப்பீங்க, அம்மாவா லட்சுமி அம்மாவும் அவங்க பையனை சந்தோஷம் நடிப்பாருன்னு. அங்கதான் ட்விஸ்ட். அம்மாவா நடிக்க போறது சந்தோஷ் அண்ட் பையனா நடிக்க போறது லட்சுமி மேம். Yay! Are you guys ready? இத பார்க்கிறதுக்கு நானும் ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கேன். எதிர்த்த வீட்டுக்காரமா, பக்கத்து வீட்டுக்காரமா எல்லாருமே சொல்லிட்டாங்க. உனக்கு என்ன தெரியும், நீ வீட்டை விட்டு ஏன் வெளியே வர்றன்னு திட்டுறாங்க. அம்மா, அடுத்தவங்க சொல்றத பத்தி நீ ஏமா கவலைப்படுற? உன் அருமை அவங்களுக்கு என்ன தெரியும்? என்ன நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். அம்மா, நான் சொல்றத கேளு. உன்னால முடியாதது எதுவும் இல்லம்மா. நீ யாருக்காகவும் உன்னை மாத்திக்காத. நீ நீயா இருமா. நான் இருக்கேம்மா உனக்கு. நீ வளர்த்த பையன் தாமா நான். எது தப்பு எது சரின்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு நான் எப்பவுமே துணையா இருப்பேம்மா. இந்த 4 செவத்துக்குள்ளேயே உலகம்னு வாழாத. இடிஞ்சு போய் உட்காராத. பூமியில கால ஊனி ஏந்திரி.
அம்மா, நீ கண்ணீர் விட்டதெல்லாம் போதும். நீ எப்பவுமே சந்தோஷமா தாமா இருக்கணும். உன்னோட பையன் நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. தட்டி பாரு, திறக்கலனா எட்டி உத. உனக்கான வாசல் கண்டிப்பா திறக்கும். வாவ் வாவ், சிம்பிளி we are all struck. உண்மையிலே ஒரு அம்மா பையன் பாண்டிங் அப்படின்னா அது இப்படிதான் இருக்கணும். எனக்கு அங்க இருந்து பார்க்கும்போது இது ரொம்பவே எமோஷனலா மனசுக்கு நிறைவா இருந்தது. உங்க எல்லாருக்கும் அப்படிதான் இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் இவங்க ரெண்டு பேரும் ஒரு கேரக்டரா வந்து பேசும்போது அது நடிச்ச மாதிரியே இல்ல, அவ்வளோ ரியலா இருந்தது. அந்த கேரக்டர் வாழ்ந்த மாதிரி இருந்தது. ஒரு அம்மாவா பையனா. லக்ஷ்மிமா, உங்க பையன் உங்க மேல எவ்வளவு பாசமா இருந்தா உங்களால எப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான லைன் சொல்ல முடிஞ்சிருக்கும். அண்ட் உங்க அம்மா மேல, உங்க அம்மாக்கு உங்க மேல எவ்வளவு லவ் இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயத்த உங்களால ரியாக்ட் பண்ண முடிஞ்சிருக்கும். சிம்பிளி சூப்பர். உண்மையிலே ஐ அம் so blessed to witness this. உண்மையிலே ஒரு ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் உங்களுக்கு கொடுத்துடலாம். அடுத்த மொமெண்டோவை வாங்க போறவங்க நம்ம கன்சர்னை சேர்ந்த மெயின் ஸ்டாஃபா இல்லாம இருந்தாலும் அவங்களுக்கும் நம்ம கன்சர்னோட வளர்ச்சிக்கும் ஒரு சின்ன சம்பந்தம் இருக்குங்க. அவங்க யாருன்னா, நீங்க சோர்ந்து போறப்பெல்லாம் அன்பாலையும் உபசரிப்பாலையும் உங்களை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கிறவங்க. ஒரு சாதாரண டீ வெண்டரா இருந்து இந்த கன்சர்னுக்கு வந்திருந்தாலும் இந்த கன்சர்னோட முக்கியமான ஆளா மாறி இருக்கிற லக்ஷ்மி அம்மாவுக்கு அடுத்த மொமெண்டோவை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். சூப்பர் லக்ஷ்மிமா, இந்த தருணத்துல உங்களோட நெகிழ்ச்சி எங்களுக்கு ரொம்ப புரியுது. இந்த தருணத்துல நீங்க எல்லார்கிட்டயும் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? கம் ஆன். எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஆனா எனக்கு நிறைய பேசணும்னு என் மனசுல தோணுது. எனக்கு இந்த மேடை, இந்த மொமெண்டோ இதெல்லாம் பழக்கம் இல்ல. எல்லாமே எனக்கு புதுசா இருக்கு. ஆனா எனக்கு சந்தோஷமா இருக்கு. முதல்ல எம்டி சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நான் டீ விக்கிற பொம்பளை தானேன்னு பார்க்காம என்னையும் மதிச்சு என்னை இந்த கம்பெனில ஒருத்தியா நினைச்சு இந்த மொமெண்டோ எல்லாம் கொடுத்திருக்காங்க. 4 செவத்துக்குள்ள வீட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் சமைச்சு போட்டு பாத்திர பண்டம் எல்லாம் கழுவி தொடச்சி துணி துவைச்சிட்டு முடங்கி கிடந்தவனா. 1 இல்ல 2 இல்ல 25 வருஷமா இதத்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா சலிப்போட செய்யல, சந்தோஷமா தான் செஞ்சிட்டு இருக்கேன். ஆனா இந்த 25 வருஷத்துல இந்த மாதிரி மொமெண்டோ கூட வேண்டாம், ஒரு சின்ன பாராட்டு கூட எனக்கு கிடைச்சதில்ல.
பார்த்து பார்த்து செஞ்சுட்டு 4 வார்த்தை நீங்க பாராட்டிட மாட்டீங்களான்னு உங்க முகத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி மொமெண்டோ அப்பப்போ கொடுங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும். நாம வாழ்க்கையில ஏதோ செஞ்சிட்டு இருக்கோங்கிற ஒரு பெருமையும் வரும். நல்லா இருக்கு, சூப்பரா செஞ்சிருக்க, உன்னை விட்டா இந்த வீட்டை பாத்துக்கிறதுக்கு யாரு இருக்கா, எனக்காக எங்களுக்காக நீ இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கியே, இந்த மாதிரி வார்த்தைகள் தான் அவங்களுக்கு நீங்க குடுக்கற மொமெண்டோ. அந்த மாதிரி நிறைய மொமெண்டோ அவங்களுக்கு கொடுங்க. மத்தபடி என்ன மதிச்சு இந்த பரிசு கொடுத்த எம்டி சாருக்கும் உங்களுக்கும் என்னோட நன்றி. அம்மா ஸ்பீச் சூப்பரா கொடுத்தாங்கல்ல. உங்க அம்மா பேசுனது கேட்டு எனக்கே பயங்கரமா ஃபீல் ஆயிடுச்சுடா. எனக்கு மட்டும் இல்ல, நம்ம ஆபீஸ்ல உள்ள எல்லாருமே ஃபீல் ஆயிட்டாங்கடா. விஜய் எல்லாம் உடனே அவங்க அம்மாக்கு போன் போட்டு பேசணும்னா பாத்துக்கோயே. வாட் சந்தோஷ், உன் மதரா? என்ன பிரதீப், அவங்க அம்மா எப்போ இங்க வந்து ஸ்பீச் கொடுத்தாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சந்தோஷ், ஆதிராக்கு விஷயமே தெரியாதா? ஆதிரா, நம்ம ஆபீஸ்ல டீ வெண்டரா இருக்காங்க லட்சுமி அம்மா, அவங்க தான் சந்தோஷோட மதர். வாட், சந்தோஷோட அம்மா அந்த டீ போடுற லட்சுமி அம்மாவா? ஆமா. வாட் இஸ் திஸ் சந்தோஷ்? நீ வர்க் பண்ற அதே கன்சர்ன்ல உங்க அம்மா டீ வித்துட்டு இருக்காங்களா? ஏய் ஆதிரா, வாட்ஸ் ராங் இன் திஸ்? அவங்க பாட்டுக்கு சுயமா என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீ சுமாரு. நோ நோ, ஐ கான்ட் டைஜஸ்ட் திஸ். எப்படி சந்தோஷ் நீ இத டாக்கிள் பண்ணிட்டு இருக்க? உங்க அம்மா கிட்ட நீ இத எடுத்து சொல்லலையா? சொல்லியாச்சு. சொல்லியும் அவங்க கேக்குற மாதிரி இல்ல. நான் என்ன சொல்ல? அப்ப நீ அவங்கள சரியா பாத்துக்கலையா? இல்ல அவங்க எக்ஸ்பென்ஸ்க்கு பணம் எதுவும் கொடுக்கலையா? அவங்க இங்க என்ன ஏர்ன் பண்றாங்களோ அத கூட நான் தரேன்னு சொல்லி பாத்துட்டேன். ஆனாலும் அதை கேட்காம என்ன இன்சல்ட் பண்ணணும்ன்ற இன்டென்ஷன்ல இத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சந்தோஷ், லக்ஷ்மி அம்மா அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனோட இங்க வேலை பார்க்கல. அவங்களுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் இந்த ஜாப்ல கிடைக்குது. அதுக்காக தான் இங்க ஒர்க் பண்றாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. மிஸ்டர் பிரதீப், உன் அம்மா நீ வேலை பார்க்குற இடத்துல இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா உனக்கு எப்படி இருக்கும்? வேலை பார்க்கறது என் அம்மா, அதனாலதான் இப்படி அட்வைஸ் மேலையா பொழிஞ்சுகிட்டு இருக்கேன். என் கஷ்டம் என் இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். எதுக்கு சந்தோஷ் உங்க அம்மா உன்னை இன்சல்ட் பண்ண போறாங்க? அப்படி என்ன இன்டென்ஷன் இருக்க போகுது? அப்படி என்ன பிரச்சனை உனக்கும் அவங்களுக்கும்? ஆதிரா ப்ளீஸ், அவங்க இங்க ஒர்க் பண்ற விஷயத்தால நானே ரொம்ப நொந்து போயிருக்கேன். ஆளாளுக்கு என்கிட்ட கேள்வியா கேட்டு எப்பவோ என்ன சாபடிச்சிட்டாங்க. தயவு செய்து நீயும் அந்த கேள்வியை கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணாத. லீவ் மீ அலோன். ஆபீஸ்ல நிறைய பேர் குடிக்கிறாங்கல்ல? ஆமாமா, நம்ம ஆபீஸ்ல 3/4 பேர் குடிக்கிறாங்க. ஆனா ஏன் குட்டி அந்த மாதிரி எதுவுமே சாப்பிட மாட்டான் தெரியுமா? நல்லா தெரியுமா சந்தோஷ், எதன பாட்டில நான் பாத்திருக்கேன். அவனுக்கு இந்த மாதிரி கெட்ட பழக்கம்லாம் வந்துடக்கூடாதுன்னு சின்ன வயசுல இருந்தே சொல்லி சொல்லி நான் வளர்த்திருக்கேன். என்னைக்குமே உங்க வளர்ப்பு தப்பா இருக்காது. ஆமா, இதே மாதிரி எப்பவுமே என்னோட பேரை அவன் காப்பாத்தணும். நாளைக்கு யாரும் என்ன பார்த்து என்ன புள்ளைய வளர்த்திருக்கேன்னு கேட்டக்கூடாதுல்ல. என் குட்டி எனக்கு கெட்ட பேர் வரவிட மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஹாய் சந்தோஷ், வாட்ஸ் திஸ்?
ஒரு பார்ட்டி மேனர்ஸ் கூட இல்லாம ஸ்ட்ரைட்டா சாப்பிட இடத்துக்கு வந்திருக்க. இந்தா ஒரு சிப்பாவது பண்ணிட்டு சாப்பிடு. ஆனா என் குட்டி எல்லாம் இந்த மாதிரி எதுவுமே சாப்பிட மாட்டான் தெரியுமா? Come on சந்தோஷ், take the glass. Cheer up பண்ணு. அவனுக்கு இந்த மாதிரி கெட்ட பழக்கம்லாம் வந்துடக்கூடாதுன்னு சின்ன வயசுல இருந்து சொல்லி சொல்லி நான் வளர்த்திருக்கேன். Come on சந்தோஷ். பிரதீப், அந்த பொண்ணு சந்தோஷ குடிக்க சொல்லி வற்புறுத்திட்டு இருக்கால, சந்தோஷ் குடிக்க மாட்டான்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லு. அதிரா, சந்தோஷ் டீ டோட்லர். அவன் ட்ரிங்க் பண்ண மாட்டான். அத சந்தோஷ் சொல்லட்டும். நீங்க ஏன் சொல்றீங்க? மைண்ட் யுவர் பிசினஸ். சந்தோஷ், என்னது? என்ன சந்தோஷ்? This is too much. டூ மச் என்ன? 3 மச்சாவே நான் குடிப்பேன். என்ன கேட்க யாரு இருக்கா? இவங்களோட பெருமை பித்தா நான் தான் கிடைச்சனா? என் ஆபீஸ்ல வந்து டீ வித்து என் மானத்தை வாங்குவீங்க. இனிமே யாரு பேச்சு நான் கேக்குற மாதிரி இல்ல, புரியுதா? No, 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 no. யாரு கேட்டீங்க? என்ன எதுக்கு பிடிக்க வந்தீங்க? உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? குட்டி, அப்படி எல்லாம் பேசாத. ஹலோ, எங்க டீ ஒன்று தானே நீங்க? அந்த லிமிட்ல இருங்க. அதை விட்டு ஏன் உரிமை கொண்டாடுறீங்க? போங்க மேடம், உங்க டீ தானே வேர்ல்டு ஃபேமஸ். பேரு, புகழ், பணம், மொமெண்டோ, இதெல்லாம் தானே உங்களுக்கு பெருசு. அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா உங்களுக்கு உள்ள கிடைக்கவே மாட்டான். பேருக்கு ஆசைப்பட்டு பெத்த புள்ளே தொலைச்சிட்டீங்களே மேடம். தொலைச்சிட்டீங்களே மேடம். Don't worry madam, I'll take care. வா. குட்டி என்ன ஆச்சு இந்த சந்தோஷ்க்கு? போன் அட்டெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறான். இது வரைக்கும் 20 வாட்டிக்கு மேல கால் பண்ணியாச்சு. சரி, அத்தை கிட்டயாவது பார்ட்டி முடிஞ்சிருச்சான்னு விசாரிக்கலான்னு பார்த்தா அவங்க போன் ஸ்விட்ச் ஆஃப்ல வேற இருக்கு.
பார்ட்டி நேரம் முடிஞ்சிருக்கணுமே. 2 பேரையும் காணோம். எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. ஒருவேளை அத்தை பார்ட்டிக்கு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு சந்தோஷ் கோவமாயி சண்டை ஏதாவது போட்டிருப்பானா? பிரச்சனையாகி அத்தை எங்கேயாவது கோச்சிட்டு வெளியே போயிட்டாங்களா? ஐயோ, மறுபடியும் அத்தை எங்கேயாவது போய் உட்கார்ந்துட்டா எப்படி போய் தேடுறது? சந்தோஷ், ஒழுங்கா வா. நீ பண்ண பிரச்சனையால கேப்டன் பாதியில விட்டுட்டு போயிட்டான் பாரு. ஒழுங்கா வா. நாளைக்கு பாரு. ஸ்ட்ரைட்டா நட. ஸ்ட்ரைட்டா நட. ஒழுங்கா வா சந்தோஷ். சந்தோஷ் அண்ணே, வண்டி அந்த வீட்டுக்கு திருப்புங்க. இப்படி நட. பாத்து பாத்து. சந்தோஷ், சந்தோஷ் இருடா. ஆமா, இவங்களாம் யாரு? ஹலோ, ஓகிட்டதான் இவங்களாம் யாரு? கெஸ்ட் அடிக்கலாம். முதல்ல உள்ள வா. அழகா இருக்கிறீங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. வா. எங்க? எந்திரி வா. ஏய், வா சந்தோஷ். ஏய், வா. வாது கூடிடுவோம். சந்தோஷ், நான் சந்தோஷோட அம்மா. தெரியும் ஆண்டி. பார்ட்டியில தான் பிரதீப் சொன்னான். தெரிஞ்சிருச்சுல? அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? ஆண்டி, சந்தோஷ் இந்த மாதிரி நிலை இல்லாம இருக்கான், பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு என்கிட்ட எல்லாம் ஒப்படைச்சிருக்கணும். அதை விட்டுட்டு ஏன் உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த? குட்டி எழுந்திரி, எழுந்திரி, எழுந்திரின்னு சொல்றேன்ல. ஏய், எழுந்திரிடா, வீட்டுக்கு போலாம். ஐயோ ஆண்டி, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணேன். இது மும்பை இல்லம்மா, இது சென்னை, தமிழ்நாடு. இந்த ஊருக்குன்னு சில பழக்க வழக்கம்லாம் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் மறுபடியும் பண்ணாத. குட்டி எழுந்திரி, குட்டி எழுந்திரி, நம்ம வீட்டுக்கு போலாம்டா. நான் வரல, வாடா. வரமாட்டேன். சந்தோஷ் is not coming. குட்டி, இது பாரு, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. வா, நம்ம வீட்டுக்கு போலாம். அம்மா சொன்னா நீ கேட்கணும், புரியுதா? முதல்ல நீ எழுந்திரி, எழுந்திரி குட்டி, எழுந்திரி. இது நம்ம வீடு இல்ல குட்டி. வாடா, வா, வாடா, சொன்னா கேக்குறியா? வா. என் பேச்சு யாரும் கேட்க மாட்டேன்றீங்க. நான் எதுக்கு வரணும்? நான் வரல. இப்படி எல்லாம் சொல்லாதடா. ஆண்டி, அவன் வரலன்னா விடுங்க. எழுந்திரி குட்டி, குட்டி எழுந்திரி, சொல்றது கேளு, எழுந்திரி குட்டி, எழுந்திரி. நான் வரல. கையெடு, எழுந்திரி, எழுந்திரிடா, எழுந்திரு. சரியா நில்லு, நில்லுடா. வா, நட, நட. மானத்தை வாங்குறடா, நட. டேய், நட. வா, வாடா. டேய், 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 அங்க ஒழுங்கா நட. மெதுவா, மெதுவா. டேய், இருடா, இரு. நீ இங்கே இருமா. நடடா. போ. குடிக்க தெரியல, நடக்க தெரியல. ஐயோ, இது பவிக்கு தெரிஞ்சா ஐயோ எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அவன் மனசு எவ்வளவு பாடுபடும்டா. ஏன்டா இப்படி நடந்துக்கிற? எழுந்திரிடா, வீட்டுக்கு போலாம். எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. மானத்தை வாங்காத குட்டி, மானத்தை வாங்காத. வா. டேய், வாடா.
நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். கையெடு. ஐயோ குட்டி, நான் ஆபீஸ் குட்டி. போறேன். எங்க போற? இங்க இப்படி வா. நம்ம மேல போணும், மேல போணும். வா வா. வா இப்படிதான். வா. வீட்டுக்கு நான் போலாம். வா, வரமாட்டேன். மேலதான். வா வா வா. ஏய், வாடா. நான் இங்கே படுத்துறேன். இந்த பெட்ல எழுந்திரிடா குட்டி, எழுந்திரி, எழுந்திரிடா, எழுந்திரி, எழுந்திரி. வா, வாடா. ஓகே எழுந்திரு. ஓகே நட. ஓகே டேய், மேல நட. குடிச்சிட்டு பண்றது பாரு. அத்தை என்ன அத்தை இவ்ளோ நேரம்? நான் எவ்வளவு நேரமா உங்களுக்கு போன் பண்ணேன். சாப்பிட்டியா நீ? நான் சாப்பிட்டேன். பவி, இந்த வீட புழிக்கவே இல்லை, நிம்மதியே இல்லை, அதான் சாப்பிட்டேன். குட்டி கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அத்தை என்ன அத்தை இது? பார்ட்டில என்ன நடந்துச்சுன்னா நான் சொல்றேன். பவி, தெர என்ன கஷ்டம்? என்ன பேச போறீங்க? வாடா உள்ள போல. நான் சொன்னதான் கதவு திறந்து. நேரா நில்லு. பவி, my beautiful. I am Santosh, software programmer. போட போறியா இல்லையா இப்போ? ஏய், ஔ பவி, ஏன் இப்படி கத்துற? யாராவது கேட்ற போறாங்க. கேக்கட்டும் அத்தை, கேக்கட்டும். நல்லவன் மாதிரி வேஷம் போடுற இவனை பத்தி எல்லாருக்கும் தெரியட்டும். என்ன சொன்ன? என் ஆபீஸ்லயே ட்ரிங்க்ஸ் தொடாத ஒரே ஆளு நான் தானு. எஸ் எஸ், நான் குடிக்க மாட்டேன், எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லை. ஆனா இன்னைக்கு ஏன் குடிச்சே தெரியுமா? இதோ என் அம்மா, என் பெத்த அம்மா, இவங்களால மட்டும்தான். புரியுதா? நீ குடிச்சிட்டு அடுத்தவங்கள காரணம் சொல்லி கை காட்டுறியா? உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்குடா. பவி, இப்ப எதுவும் பேசாத. அவன் ஏதோ சூழ்நிலை காரணமா தான் இப்படி அத்தை, குடிச்சிட்டு வந்து. சூழ்நிலைய காரணமா சொல்லி இவன் என்னெல்லாம் பண்ண போறான்? கோவப்பட்டா அடுத்தவங்க காரணம், கத்துனா அடுத்தவங்க காரணம், இப்போ குடிச்சிட்டு வந்தாலும் அடுத்தவங்க தான் காரணமா? இவன் எது பண்ணாலும் பாவம் பாவம்னு நம்ம ஒத்துக்கணுமா? சொல்லுங்க அத்தை. பவி, நீ சொல்றது நியாயம்தா. ஆனா எதா இருந்தாலும் நம்ம காலையில பேசிக்கலாமே. அத்தை, ஒரு அத்தையா உங்க மேல எனக்கு நிறைய அன்பு மரியாதை எல்லாமே இருக்கு. ஆனா இது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை. ஒரு அம்மாவா இவன் கண்ட இடத்துல விழுந்து கிடக்காம வீடு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தீங்கல்ல, அதோட உங்க கடமை முடிஞ்சது. இதுக்கு மேல இவனை நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க அத்தை. வாடா. என் சித்தப்பா இப்படிதான்டா. சோஷியல் ட்ரிங்க், பார்ட்டி, அது இதுன்னு முதல்ல லேசா ஆரம்பிச்சு அப்புறம் குடிக்கு முழுசா அடிமையாகி முழு நேர குடிகாரனா மாறி குடல் வெந்து செத்தாரு. அந்த குடும்பம் அம்போன்னு நடு தெருவுல நின்னுச்சு. எங்க அப்பா தான் அந்த குடும்பத்தையும் சேர்த்து பாத்துட்டு இருக்காரு. அன்னையில இருந்து எனக்கு குடிக்கிறவங்கள கண்டாலே ஆகாது. எதை வேணா பொறுத்துக்குவேன், ஆனா குடிக்கிறத மட்டும் பொறுத்துக்கவே மாட்டேன். இத பல தடவை உன்கிட்ட நான் சொல்லிருக்கேன்ல. சொல்லிருக்க. நீயும் டீ டோட்லரா தானே இருந்த, ஆனா இப்ப குடிச்சிட்டு வந்திருக்க. உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன்டா. பவி, அப்படி இல்ல, நான் வேணும்னு ஒண்ணும் பண்ணல. பவி, டேய், வாடா இங்க. வா, எந்திரி, எந்திரி. வா. ரெயின் ரெயின் கோ அவே, கம் மதர் another day. ரெயின் ரெயின் கோ அவே, ரெயின் ரெயின் கோ அவே. பவி, 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 இருடா, வர இரு. பவி, வா. செல்லோ,
நடக்கிறேன் ஏய் வரேன்டா. ஏய், என்னடா இது? என்ன பண்ணிட்டு இருக்க? குட் நைட். வா போய் தூங்கலாம் வா. பேசாம இரு. வா பவி. ஐயோ வா எந்திரி எந்திரிடா எந்திரி. ஏய், சந்தோஷ், எந்திரி எந்திரி எந்திரி. ஐயோ எந்திரிடா. ஐயோ இது என் பொண்டாட்டியா? எந்திரி. மழை நின்னு போச்சு பவி. ஏய் பவி. ஹாய் ஹாய் பவி. ஹாய் பவி. என்னாச்சு இவளுக்கு? காலையிலே மூஞ்சி உருன்னு வச்சிருக்கா. அப்படி என்ன பிரச்சனை? நாம ஏதாவது அவனுக்கு இந்த மாதிரி கெட்ட பழக்கம் வந்துடக்கூடாதுன்னு சின்ன வயசுல இருந்து சொல்லி சொல்லி நான் வளர்த்திருக்கேன். நேற்று பாட்டில கோவத்துல சரக்கடிச்சிட்டனே. என்ன நடந்துச்சு, என்னென்ன பேசணும், ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வரலையே. ஆமா, நான் எப்படி வீட்டுக்கு வந்தேன்? ஐயோ போச்சு, எல்லாமே போச்சு. பவி ரொம்ப கோபத்துல இருக்கா போல. ஐயோ பெரிய கலாட்டாவே பண்ணிருக்கேன் போல. பவி, நீ கோவப்படுறதுல நியாயம் இருக்கு. நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனா பார்ட்டியில நேத்து என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்னமோ நடந்துட்டு போகுது, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. உன்கிட்ட எல்லாம் விளக்கம் கேட்கவும் நான் தயாராவும் இல்ல. பவி ப்ளீஸ், முதல்ல என்ன கொஞ்சம் பேச விடு. தப்புதான், ஆனா ஏன் எதுக்குன்ற ஒரு ரீசன் கூட கேட்கலைன்னா எப்படி? அத்தை, நான் கிளம்புறேன் அத்தை. பவி, கைய விடு சந்தோஷ். பவி சொல்றத கொஞ்சம் கேள. என் கைய விட போறியா இல்லையா? விட்டா ஓவரா தான் கத்துற. அப்படி என்ன பெரிய தப்பு நான் பண்ணிட்டேன்? ஏதோ கம்பெனி பார்ட்டி, டிப்ரெஷன், கோவம், இயலாமை எல்லாம் சேர்த்து என்ன அமைக்கிருச்சு. ஒரு வெறுப்புல குடிச்சிட்டேன், அதுக்குன்னு ரொம்ப ஓவரா பண்ணிக்கிற. ட்ரிங்க்ஸ் பண்றது என்ன அவ்வளவு பெரிய கிரைமா? ஒரு சாதாரண விஷயம். அவன் டெய்லி குடிச்சிட்டு வர்றான். நான் என்னைய அறியாம பண்ணதுக்கு இவ்வளவு பெருசா நீ பேசுற? யாரு நான் பெருசா பேசுறேனா? குடிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. நீ நேத்துக்கு என்ன கண்டிஷன்ல வந்தேன்னு தெரியுமா உனக்கு? சுய நினைவே இல்லாம இருந்த உன்ன அத்தை எவ்வளவு சிரமப்பட்டு கூட்டிட்டு வந்தாங்கன்னு தெரியுமா? அத்தை மட்டும் இல்லனா குடிகாரன் கணக்கா ரோட்ல எங்கயாவது விழுந்து கடந்திருப்ப. அது மட்டுமா, பெட்ரூம்ல வந்து என்ன அட்டகாசம் எல்லாம் பண்ண. வாந்தி எடுத்து வீட்டையே நாசப்படுத்தி அதெல்லாம் அள்ளி போட நான் என்ன உன் வேலைக்காரியா? எவ்வளவு இன்டீசென்ட்டா நடந்துட்டடா நீ. முதல்ல குடி, அப்புறம் பப்பு, அப்புறம் டிஸ்கோ தேன்னு ஆரம்பிச்சு கண்டவ கூட சுத்துவ. அப்புறம் ஒழுக்கங்கிறதே இல்லாம போய் எவளையாவது வீட்டுக்கு இழுத்துட்டு வந்து எனக்கு போட்டியா அவ கூட குடும்பம் நடத்துற ரேஞ்சுக்கு கேவலமா போயிடுவ. பவி,
என்ன பத்தி உனக்கு தெரியாதா? நான் அப்படிலாம் பண்ணுவேனா? தெரியலையே. என் புருஷன் உத்தம குடிக்க மாட்டான் தான் நினைச்சேன். அதான் அந்த நினைப்பையே நொறுக்கிட்டியே. மத்த விஷயத்துல மட்டும் எப்படி நம்புறது? அப்படிலாம் பேசாத பவி. இதுதாண்டி லாஸ்ட். இனிமே நான் உன்னோட நம்பிக்கையை காப்பாத்துறேன். ஒவ்வொரு தப்பா பண்ணிட்டு இதான் லாஸ்ட், இனிமே நான் பண்ணவே மாட்டேன்னு சொன்னா நான் என்ன பண்றது? குடிச்சா நிக்க கூட முடியாத அளவுக்கு இருக்க. உன் கோவம் எனக்கு புரியுது பவி. இனிமே நான் குடிக்க மாட்டேன். உன் மேல சத்தியம். ஆஹா, சத்தியம் பண்றியா? ஏற்கனவே போட்ட சத்தியத்தையே காப்பாத்த முடியல, இதுல இன்னொரு சத்தியம் வேறயா? பவி ப்ளீஸ் பவி, நடந்துருச்சு, விட்டுறேன். பேசி பேசி இப்படி கொல்லாத. மன்னிச்சிரு, கொஞ்சம் மறந்துறேன். ஓகே சார், ஒண்ணு பண்ணலாமா? ஏன் ஆபீஸ்லயும் பார்ட்டி நடக்குது, அங்கேயே எல்லாரும் ஜாலியா குடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் நானும் போய் குடிச்சிட்டு வரேன், நீயும் என்ன மன்னிச்சிடு, மறந்துடு. ஓகேவா? என்னடி சொன்ன? என்ன பேசுற? குட்டி, என்ன காரியம் பண்ற குட்டி? இப்படியா வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு இப்படி அடிக்கிறது? தப்புடா. நீ சும்மா இரு. கூட கூட வாயன்னா ஆம்பளை என்னதான் பண்ணுவான்? இதெல்லாம் நடக்கும்னு தான் அந்த கருமத்தை குடிக்க கூடாதுன்னு சத்தியம் வாங்கினேன். தொட்டுட்டல்ல, அது பண்ற வேலைதான் இது. பவி 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 நெல்ல பவி, இது பாரு, கொஞ்சம் பொறுமையா இரு ப்ளீஸ். அவ அடிச்சத பாத்தீங்கல்ல அத்தை, அதுக்கப்புறம் எப்படி பொறுமையா இருக்க சொல்றீங்க? இது பாரு பவி, உன்னோட கோவம் ரொம்ப சரிதான். அந்த பையனுக்கு புத்தி கெட்டு போயிடுச்சு. அவன் புரியாம இப்படிலாம். அவன் யாரையும் புரிஞ்சுக்கவே மாட்டான். அவனை புரிஞ்சுக்க முயற்சி பண்றதும் வேஸ்ட். என்ன விட்டு இல்ல 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 இல்ல, இது பாரு, இப்படி எல்லாம் பேசாத. நீ எனக்காக இங்க இருக்கணும். அவனை இப்ப மன்னிப்பு கேட்க சொல்றேன் உன்கிட்ட. நான் பேசுறேன் அவன்கிட்ட. நீ இங்கே இரு, எங்கேயும் போயிடாத சொல்லிட்டேன். நீ இங்கே இரு, எங்கேயும் போயிடாத. போயிடாத, இரு. பவி பாவம், உன்னை நம்பி வந்த பொண்ணு, அவ இப்ப கிளம்பி போயிட்டு இருக்கா. அதுக்கு நீ தானே காரணம். நான் எப்படி காரணம்? என்ன இன்சல்ட் பண்ணி அப்செட் பண்ணி என்ன குடிக்க வச்சது நீங்க தானே. அந்த பார்ட்டிக்கு உங்களை வராதன்னு சொன்னல, எதுக்கு வந்தீங்க? வந்ததும் இல்லாம கூட சேர்ந்து கேம் ஆடுறது, நடிக்கிறது. அது எப்படி? தட்டி பாரு, எட்டி ஓத, உனக்கான வாசல் கதவு திறக்கும்னு டயலாக் விடுறீங்க. ஒரு நாள் கூட அந்த மாதிரி என்கிட்ட இருந்து எதிர்பார்க்காதீங்க. அதெல்லாம் மேடைக்கு செட் ஆகும், இந்த குடும்பத்துக்கு அதெல்லாம் செட்டே ஆகாது. அந்த கைதட்டல நீங்க இங்க எதிர்பார்த்தா ஏமாற்றம் தான் மிஞ்சம். குட்டி, நான் எதையுமே எதிர்பார்க்கல. பவி கிட்ட போய் மன்னிப்பு கேளு, அவளை சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வா. போப்பா. பொம்பளை வாசலை தாண்டி போறதுதான் தப்பு. அவளே எதுக்கு சமாதானப்படுத்தணும்? எங்க போனாலும் இங்க தானே திரும்பி வரணும். அந்த திமிர் தான் எல்லாத்துக்கும் காரணம். என்னது? குட்டி, நான் எதையுமே எதிர்பார்க்கல. பவி கிட்ட போய் மன்னிப்பு கேளு, அவளை சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வா. போப்பா. பொம்பளை வாசல் தாண்டி போறதுதான் தப்பு. அவளே எதுக்கு சமாதானப்படுத்தணும்? எங்க போனாலும் இங்க தானே திரும்பி வரணும். அந்த திமிர் தான் எல்லாத்துக்கும் காரணம். என்னது? ஒண்ணும் இல்ல, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். போ, அவளை சமாதானப்படுத்து. அவ அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா சங்கடப்பட மாட்டாங்களா? கேள்வி கேட்க மாட்டாங்க? கேட்டா நான் பதில் சொல்லிக்கிறேன். இங்க பாருங்க, பவி கோவப்பட்டது காரணம் நான் குடிச்சது தானே. நான் குடிச்சது காரணம் நீங்க தான். அப்போ நீங்க தான் போய் மன்னிப்பு கேட்கணும். நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? குட்டி குட்டி, அப்பா, அவன் ஏதோ சின்ன பையன், புரியாம பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க கொஞ்சம் அவன் கிட்ட பேசி புரிய வைங்களேன். அவன் பேசுறது எதுவும் எனக்கு தப்பா தோணல. பவி பவி பவி, பவி 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 எங்க போனா?
பவிய காணும்பா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? முருகா, வேறப்பா. முருகா, எப்படியாவது என் பவியை என் கண்ணுல காமிச்சிடு. நான் ஒன்னதான் நம்பிக்கிட்டு இருக்கேன். பவி, பவி, பவி. அத்தை, அத்தை, உன்னை காணோன்னு நான் எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? நீ போனதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை. நீ இப்படி பண்ணலாமா பவி? நீ என்கிட்ட போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணதானே? என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. நான் வீட்டை விட்டு வந்திருக்க கூடாது. ஆனா என் கோவத்தை யார் மேலயும் காட்ட கூடாதுன்னு தான் வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டேன். சின்ன வயசுல இருந்து யாருமே என்ன அடிச்சதில்ல அத்தை. அப்பா, அம்மா, ஸ்கூல் டீச்சர்ஸ் கூட என்ன அடிச்சதில்ல. ஒரு வார்த்தை கடிஞ்சு பேசினது கிடையாது. என் மாமியார் நீங்க கூட என்ன திட்டினதில்ல அத்தை. இவ்வளவு நாளா சந்தோஷம் அப்படிதான் இருந்தான். ஆனா வர வர என்ன திட்டுறான். வீட்டுக்கு குடிச்சிட்டு வரான். இப்போ கை ஓங்கி இருக்கான். அதுதான் அத்தை என்னால தாங்க முடியல. பவி, நீ செஞ்சது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். இது உங்க 2 பேரோட வாழ்க்கை. உங்களுக்குள்ள 1000 இருக்கும். ஆனா அதுக்காக நீ வீட்டை விட்டுட்டு வெளியில வரக்கூடாது. நீ என்ன தப்பு பண்ண? நீ எதுக்கு வீட்டை விட்டுட்டு வெளியில போனோம்? வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே போராடு. உன் தரப்பு நியாயத்தை புரிய வை. குட்டி என் பையன்தான். ஆனா அதுக்காக அவனை அனுசரிச்சுட்டு போன்னு நான் சொல்ல மாட்டேன். தப்பு யார் பண்ணாலும் தப்புதான். உன்னை நான் என் பொண்ணாதான் பாக்குறேன். என் பொண்ணுக்கு என்ன புத்திமதி சொல்வேனோ அதத்தான் இப்ப நான் உனக்கு சொல்றேன். கோவத்தால ஏற்படுற ஒரு சின்ன கீறல் ஒரு பெரிய பிளவா மாறிடக்கூடாது. அம்மா நான் சொல்றேன், இது உன் வாழ்க்கை. நீ முடிவு பண்ணு. நீங்க சொல்றது கரெக்ட் தான் அத்தை. நான் என்ன தப்பு பண்ண? பயந்து ஒளியறதுக்கு? நான் அப்படி செஞ்சா சந்தோஷ் பண்ணது நியாயம்னு ஆயிடும்ல. விட மாட்டேன் அத்தை. நீங்க சொன்ன மாதிரி உங்களை மாதிரி கூட இருந்தே போராடுறேன். வாங்க அத்தை, போலாம். தங்கம், வா போலாம். வா. பொம்பளைக்கு நாக்கு நீளனா ஆம்பளைக்கு கை நீளத்தான் செய்யும். உன் பாட்டிய உப்பு வரப்பு இல்லனா கூட அடிச்சிருக்கேன். அதுக்குன்னு அவ வீட்டை விட்டு போயிட்டாளா? உன் பொண்டாட்டிக்கு படிச்சிருக்கோம், கை நிறைய சம்பாதிக்கிறோன்ற திமிரடா. அந்த தைரியம் தான் படியரங்க சொல்லிருக்கு. இதெல்லாம் குடும்பத்துக்காக சொல்லிட்டேன். பாரு, நான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கெடுக்குமா? அது மாதிரி உன் பொண்டாட்டி உங்க அம்மாவையும் சேர்த்து கெடுத்திருக்கா. உங்க அம்மா இப்படி நம்மள எல்லாம் மதிக்காம வேலைக்கு அது இதுன்னு போறதுக்கு முக்கிய காரணம் யாரு? உன் பொண்டாட்டி தானே. உன் பொண்டாட்டிய ஆரம்பத்திலே அடக்கி இருக்கணும், விட்டுட்ட. இப்ப பாரு, சின்ன விஷயத்துக்கெல்லாம் பொட்டியை தூக்கிட்டு கிளம்பிட்டா. தும்ப விட்டு வாழ பிடிக்கிறத இந்த காலத்து பசங்களுக்கு வேலையா போச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஈன்னு பல்ல காட்டி உன் வீக்னஸ் எல்லாத்தையும் சொல்லிட்ட. அத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உனக்கு பொண்டாட்டியா வந்தவ உன்னை நல்லா ஆட்டி படைக்கிறா.
அதுக்கப்புறம் ஐயோ குத்துதே கொடையுதேன்னு கத்த வேண்டி. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, ஒரு வாட்டி விழுந்த காலத்துக்கும் அவ காலடியில விழுந்தே கிடக்கணும். எப்படி கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போனாலோ அதே மாதிரி அவளே திரும்பி வரட்டும். நீ பாட்டுக்கு போய் சமாதானம் பேசுறேன் மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லிட்டு இருந்தீனா அவ்வளவுதான். நீ காலத்துக்கு அவன் முந்தி சிலையை புடிச்சிட்டு தான் தெரியணும். ஆம்பளடா நீ, பொம்பளை அவளுக்கே அவ்வளவு திமிரு இருந்தா நமக்கு எவ்வளவு இருக்கணும். அடங்கி போயிராத, போன மாதிரி அவளே திரும்பி வரட்டும். வீம்பும் வைராக்கியமும் தாண்டா ஆம்பளைக்கு சொத்து, அதை விட்டு கொடுத்துறாத, புரியுதா? புருஷன் பொண்டாட்டி உறவுங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி. ஒரு சின்ன கீறல் ஏற்பட்டாலும் அது தப்பாதான் தெரியும். நீ பண்ணது தப்புன்னு உணர்ந்து பவிக்கிட்ட மன்னிப்பு கேளு. அவ மனசுல ஏற்பட்ட காயத்துக்கு அந்த மன்னிப்பாவது மருந்தா இருக்கட்டும். அவன் பண்ணது தப்பே இல்லன்ற அவன் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? புருஷன் பொண்டாட்டி மேல கை நீட்டுறது தப்பா? அப்பா, உங்க காலம் வேற, இப்ப இருக்கிற நிலைமையே வேற. நீங்க அத்தைய பல தடவை அடிச்சிருக்கலாம், ஆனா அது தப்புன்னு சொல்றதுக்கு அப்ப யாரும் இல்ல. அதனால பாவம் அவங்களும் அதை பொறுத்துக்கிட்டு இதுவும் வாழ்க்கையோட ஒரு அங்கம்னு நினைச்சு வாழ்ந்தாங்க. இன்னைக்கு பொண்ணுங்க ஆம்பளைக்கு சமமா எல்லா துறையிலயும் வளர்ந்துட்டு இருக்காங்க. பவியும் சந்தோஷ் மாதிரி படிச்சிருக்கா, அவன மாதிரியே இவளும் சம்பாதிச்சிட்டு இருக்கா. அதனால இவளுக்கும் கௌரவம் சுயமரியாதை எல்லாம் இருக்கு. அத நாம மதிச்சுதான் ஆகணும். கௌரவமாவது சுயமரியாதையாவது பொம்பளைங்கள வீட்டு ஆம்பளைங்க அடக்கி வளர்த்தாத்தான் குடும்பம் உருப்படும். இல்லன்னா ஊரே சிரிக்கிற மாதிரி தான் வாழணும். ஏன் நீ பண்ண காரியத்தால ஊரே நம்மள பார்த்து சிரிக்கல? குட்டி, நீ என்ன பத்தி என்ன பேசினாலும் உனக்கு என் மேல ஓரமா அன்பு இருக்கும்னு நம்புறேன். அந்த அன்புல கேக்குற, பவிக்கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேக்குறதுனால நாம இறங்கி போறோம்னு அர்த்தம் இல்ல. மன்னிப்பு கேக்குறது உன்னை எந்த விதத்திலயும் தாழ்த்தாது, உன்னை உயர்த்தும். அடிதாண்டி போனவ அவள முதல்ல மன்னிப்பு கேட்க சொல்லு. அப்பா, இது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை. நீங்க எதுக்கு தேவையில்லாம இதுல தலையிடுறீங்க? அவளுக்காக நீங்க பேசும்போது என் தாத்தா எனக்காக பேசக்கூடாதா? சந்தோஷ், பவி, அவன் கேக்குறது கரெக்ட் தான். 1000 கோபம் இருந்தாலும் என் பையன் என் பேச்ச கேட்பான்னு நான் நினைச்சேன். ஆனா அவன் நீ ஏன் பேசுறேன்னு கேட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பேசினாலும் அர்த்தமே இல்ல. என் வார்த்தையை மதிச்சு நீ திரும்பி வந்த. இதுக்கு மேல நீ என்ன முடிவெடுத்தாலும் எடு, நான் தடுக்க மாட்டேன். என்னடா பெட்டியோட திரும்ப எங்க கிளம்பிட்டான்னு பாக்குறியா? எங்கேயும் போக மாட்டேன். நீ என்ன அடிச்சதே தப்பு இல்லைன்னு சொல்லும் போது நான் என்ன தப்பு பண்ண இந்த வீட்டை விட்டு போறதுக்கு? என்ன நீ கை நீட்டி அடிச்சப்போ இந்த வீட்ல எந்த உரிமையில இருக்கணும்னு தோணுச்சு. ஆனா அத்தைக்காக தான் திரும்ப இங்க வந்தேன். தோ தாத்தா பேசின மாதிரி என் பையன் ஆம்பள, அவன் பண்றதெல்லாம் பொறுத்துக்கோன்னு அத்தை சொல்லலையே. தான் பையனை மருமக கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிற மாமியார இந்த ஊர் உலகம் இன்னும் பார்த்ததில்ல. அவங்களோட நல்ல மனசுக்கும் அன்புக்கும் மரியாதை கொடுத்துதான் இந்த வீட்டுக்கு நான் திரும்ப வந்தேன். உன் முகத்துல முழிக்க கூட எனக்கு பிடிக்கல. இனிமே நான் அத்தை கூட அவங்க ரூம்ல தான் தங்க போறேன். இனிமே என் மூச்சு காத்து கூட நீ இருக்கிற திசையில வராது. தாத்தா, நீங்க எனக்கு கலாச்சாரம் பத்தி எல்லாம் பாடம் எடுக்க வேண்டாம். முடிஞ்சா உங்க பேரனுக்கு நாகரிகத்தை பத்தி சொல்லி கொடுங்க.
வீட்ல இருந்து போராடணும்னு நான் சொன்னதை மதிச்சு வீட்டை விட்டு வெளியில போகாம இருந்தியே, அத நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் உங்க பேச்ச என்னைக்குமே மீற மாட்டேன் அத்தை. உங்க அன்புக்கு நான் என்னைக்குமே கட்டுப்பட்டவ. அப்போ நான் ஒன்னு சொன்னா கேப்பியா? சொல்லுங்க அத்தை. எனக்கு நீயும் குட்டியும் எப்பவும் சந்தோஷமா வாழணும்னு ஆசை. இப்போ உனக்கும் அவனுக்கும் ஏற்பட்டிருக்கிற இந்த சின்ன பிரிவு தற்காலிகமானதா தான் இருக்கணும். அதுக்கு நீ உத்தரவாதம் கொடுக்கணும். அத்தை, இவ்ளோ நேரம் ஏன் அம்மா ஸ்தானத்துல இருந்து பேசிட்டு இப்போ உங்க பையனுக்கு அம்மாவா பேசுறீங்களா? அது எப்படி அத்தை? சந்தோஷ் உங்களை எவ்ளோ காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் உங்களுக்கு அவன் மேல கோவமே வரமாட்டேங்குது. எல்லா பசங்களும் அவங்களோட முழு கோவத்தை காட்டுறது அவங்க அம்மா கிட்ட மட்டும்தான். வயித்துல இருக்கும்போதே ஒரு குழந்தை உதைக்கிற வலிய அம்மா தாங்கிக்கிறா. அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வரும்போது ஏற்படுற பிரசவ வலிய அம்மா தாங்கிக்கிறா. அதனால எந்த வலியா இருந்தாலும் அம்மா தாங்கிப்பாங்கன்னு பசங்களுக்கு தெரியுமோ என்னமோ. அத்தை, நீங்க எப்படி உங்க பையன் எது பண்ணாலும் மன்னிக்கிறீங்களோ அதே மாதிரிதான் நானும். உங்களுக்காக, உங்க பையங்கிறதுக்காக அவன் எது பண்ணாலும் மன்னிச்சிடுவேன். ஆனா இந்த தாத்தா தான் ரொம்ப பிஹு பண்றாரு அத்தை. பாப்போம் இவங்க 2 பேரும் நம்ம 2 பேரோட உதவி இல்லாம எத்தனை நாள் இருப்பாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப கஷ்டம்தான். முக்கியமான பாடத்தை தெரிஞ்சுக்க கஷ்டப்பட்டுதானே ஆகணும். ஷர்ட் அயர்ன் பண்ணலையா? இப்ப நான் எப்படி ஆபீஸ் போவேன்? இந்த பவி என்னதான் பண்றா? பவி பவி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? சட்டை அயர்ன் பண்ணல, மொபைல் சார்ஜ் போடல, லேப்டாப் சார்ஜ் போடல. நான் ஆபீஸ் போகணுமா வேண்டாமா? பவி நான் ஒன்னதான் கேக்குறேன். அவதான் இப்ப நம்ம கூட இல்ல. அத்தை, என்ன அத்தை இது? பாவம் குட்டி, நீ இல்லாம எதையுமே செய்யாம ஆபீஸ் போறதுக்கு திண்டாடிக்கிட்டு இருந்தான். அதான் வழக்கமா இத நீங்க தான் செய்வீங்க. உங்ககிட்ட கோச்சுக்கிட்டு உங்களை பண்ண கூடாதுன்னு சொன்னா சரின்னு நான் பாவம் பார்த்து எல்லாத்தையும் அவனுக்காக செஞ்சு வச்சேன். இப்போ என்னையும் அடிச்சு அமிச்சிட்டான். மறுபடியும் நீங்க பாவம் பார்த்து ஆரம்பிச்சிட்டீங்களா? விஷயம் மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அத்தை. ஆம்பளைங்க என்ன பண்ணாலும் அத சரின்னு பொறுத்துக்கிட்டு திரும்ப அவங்களுக்காகவே இழுத்து கட்டிட்டு செய்யறோம் பாருங்க. அதான் இந்த ஆம்பளைங்களை கெடுக்கிறதே நாம தான் அத்தை. பாவம் பார்த்து கடைசியில நாம ஐயோ பாவமா ஆயிடுறோம். என்னாச்சு அத்தை? அதிசயமா இருக்கு. எனக்கும் ஒண்ணும் புரியல பவி. ஒருவேளை நீ சமாதானமாகி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு போயிருப்பேன்னு நினைச்சிருப்பானோ என்னமோ. யாரு? உங்க பையன். அப்படியெல்லாம் நினைக்க மாட்டான். அவன் ஒரு சோம்பேறி அத்தை. அவனுக்கு இப்போ வேலை நடக்கணும். அவனுக்கு தேவைன்னா யார் செஞ்சு கொடுத்தாலும் ஒத்துப்பான்.
செல்ஃபிஷ் அத்தை. யாரு? ஏன் குட்டியா? ஐயோ தெய்வமே, ஆளை விட்டுருங்க. உங்க குட்டி என்னைக்குமே நல்லவன் தான்.